கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட மென்மையான இதயம் படைத்தவர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் இந்த ராகுவும் கேதுவும் நடத்திய ஆட்டங்கள் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு ஆட்டங்களாகத்தாங்க இருந்து கொண்டே இருக்கும். இந்த ராகு கேது தந்த துரோகங்களும் அதனுடைய பாதிப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருந்தது? கடகம் ராசி என்பது ஒரு நீர் ராசியாக எப்போதுமே இருக்கும். நீங்க மற்றவங்களுக்காக உருகக்கூடிய குணம் கொண்டவங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு அவமானங்கள் பட்டாலும் நீங்கள் முதல் ஆளாக நின்று அவங்களுக்கு நீங்க உதவி செய்து கொடுப்பீங்க. ஆனா அந்த மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்பது இரண்டாவது விஷயம். மற்றவங்களுடைய வாழ்க்கையில கெடுதல் என்பது நடக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய முதல் ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே நடந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இதையே ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சாதகமாக்கி தாங்க கொண்டாங்க. நிழலாக உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களானது ஏற்பட்டிருக்கும். ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலும் கேது பகவான் 4ஆம் இடத்திலும் சஞ்சரித்து கொண்டிருந்த காலங்களில் நீங்கள் மிகவும் நம்பியவங்க உங்களுடைய உணர்ச்சி ரீதியாக உங்களை வேட்டையாடி இருப்பாங்க. ஆனால் அந்த வேட்டையாட மனிதர்கள் உங்களுடைய மனதை அப்படியே இன்னமும் உங்களுக்கு கவலைக்கிடமாகத்தாங்க வைத்திருப்பாங்க. அவங்க உங்களை பயன்படுத்தி கொண்டது ஒரு விதம், மற்றொரு விதம் உங்களுக்கு பிடித்த பொருட்கள், உங்களுக்கு பிடித்த செயல்கள் அனைத்தையுமே உங்களிடம் இருந்து அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு ஆபத்து என்று வந்தபோது நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தீர்களோ அவர்களே உங்களை கைவிட்டும் போயிருப்பாங்க. அவங்களே இந்த ஒரு செயலையும் செய்யவும் ஆரம்பித்திருப்பாங்க. ஆனா நீங்க யாருக்கெல்லாம் அவர்கள் சொன்னதுமே நீங்க உதவி செய்தீர்களோ, மறுபேச்சு பேசாம நீங்க உதவி செய்தீர்களோ, அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிரியாக மாறி சில விஷயங்களையும் செய்து கொடுப்பாங்க. அதனையும் நீங்க பார்த்து அதிர்ச்சி அடைவீங்க. அந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டே தாங்க இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகளும் இந்த ராகு கேதுவானது தேடி கொடுத்தது. இது உங்களுடைய வாழ்க்கையில மன உறுதியை உங்களுக்குள்ள சிதைத்திருக்கும். இனி யாரையும் நம்பக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியத்தை விட நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று உங்களுக்குள்ள சில பாடங்களையும் உங்களுக்குள்ள தெரியவும் வைத்திருக்கும். இதை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். இந்த சுய வெறுப்பை இந்த ராகு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கியிருப்பார். ஆனால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் தெரியாதுங்க. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு திருமண வாழ்வுக்கு முன்னும் பின்னும் ஏற்பட்ட மாற்றங்களை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் ஒரு செல்ல பிள்ளையாகவோ அல்லது ஒரு கவலை இல்லாத ஒரு நபராகவோ நீங்க இருந்து கொண்டிருந்திருப்பீங்க. எப்போதுமே ஜாலியான ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க நடந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியிருக்கும். ஏன் இப்படி நடந்தது, எதனால இப்படி நடந்தது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்திற்கு மேல கஷ்டம் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்குங்க. ஆனா உங்களுடைய பின்பு இருக்கும். திருமணம் முடிக்கும் வரைக்கும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எத்தனையோ கனவுகள், எவ்வளவோ ஆசைகளை நீங்க வைத்துக் கொண்டிருப்பீங்க. சிறிய கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை என்பது இல்லாமலே போயிருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை இங்க கமாண்ட் வழியாக நிச்சயமா கூறவும் வேண்டும். சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை என்பது இதுவரைக்கும் இருந்திருக்கும். இதெல்லாம் திருமணத்திற்கு முன்பு வரைக்கும் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில சில சோகங்களானது நடந்திருக்கும். இந்த ராகுவின் தாக்கம் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட போது திருமண வாழ்க்கை என்பது ஒரு பந்தமாக இல்லாமல் ஒரு சங்கிலியாக மாறியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது அவர் வழி உறவுகள் உங்களை ஒரு வேலைக்காரராகவோ அல்லது பணம் கறக்கக்கூடிய இயந்திரமாகவோ உங்களை பார்த்திருப்பாங்க. ஆனால் அதை போக போக வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிய ஆரம்பித்திருப்பீங்க. அவங்க நம்மிடம் தேவைக்காகத்தான் பழகுறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொண்டு எப்படி இருக்கணுமோ அதன்படியே நீங்க மாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய அங்க இடமில்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அறிந்து கொள்ளவும் வேண்டும். இது உங்களை மௌனமான ஆழ்த்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒரு புறக்கணிப்பு உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்குங்க. ஏன் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நம்பவில்லை தெரியுமா? 4ஆம் இடத்தில் கேது இருந்தபோது தாய் மற்றும் குடும்ப உறவுகளில் பெரும் விரிசல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நம்பிக்கையின்மை இல்லாமலும் போயிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை விட வெளியாட்களின் பேச்சையே வேத வாக்காக இதுவரைக்கும் கருதியிருப்பாங்க. நீங்க உங்களுடைய நியாயமான ஆலோசனைகள் அவர்களுக்கு தப்பாகவே இதுவரைக்கும் தெரிந்திருக்குங்க. இதனாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய பெற்றோர்கள் கூட உங்களை நம்பாமல் போன அனுபவங்களும் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். கோபத்தின் காரணங்களால் 4ஆம் இடத்தில் கேது மன அழுத்தத்தை உங்களுக்குள்ள கொடுத்திருப்பார். அதனால நீங்க என்ன செய்தாலும் அதில் ஒரு குறையை தேடி பிடித்து உங்கள் மீது கோபப்பட்டு கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் அமைதியாக இருந்தால் அதையும் ஒரு குற்றமாக சித்தரிப்பாங்க. ஏதாவது பேசினாலும் அதற்கும் ஒரு பிரச்சனைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய
வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அந்தந்த மாற்றங்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது கிடையாது. நீங்கள் அதற்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும். அதனை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். சில பரிகாரங்கள் முக்கியமாக இருக்கிறது. அந்த ஒரு பரிகாரங்களையும் இந்த ஒரு வீடியோ முடிவில் இந்த வீடியோவை முழுமைக்கும் பார்த்து அந்த ஒரு பரிகாரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனையும் நீங்கள் செய்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த பரிகாரங்கள் எளிதாகவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நீங்கள் எளிதாகவே செய்ய முடியும். எந்த விதமான கஷ்டங்களும் எவ்வளவு செலவாகும் நீங்கள் இதற்கு செய்யவே தேவைகளே கிடையாதுங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் காலமானது நிச்சயமாக நடக்கும். குறிப்பிட்ட நாட்களில் ராகு கேதுவின் பிடியானது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தளர ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திரன் சுப கிரகங்களின் பார்வை பெறுவதால் உங்களுடைய வாழ்க்கையில 5 விதமான அதிசயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஒன்று, தொலைந்து போன கௌரவம் உங்களுக்குள்ள மீண்டும் திரும்ப கிடைக்கும். நீங்கள் எதற்கும் லாக்கி இல்லை என்று சொன்னவர்கள் உங்களுடைய முன்னிலையில் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து உங்களை அரியணையில் ராகு பகவான் அமர வைப்பார். இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இதுவும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யத்தாங்க செய்யும். மதிக்காதவர்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய நபர்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்தும் தாமாகவே உங்களிடம் வந்து கையேந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க மதிக்கக்கூடிய ஒரு நபராக மாறவும் ஆரம்பிப்பீங்க. பெற்றோரின் ஒரு மனமாற்றம் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களை நம்பாத பெற்றோர்கள் என் பிள்ளை தான் எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று மனம் வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழலும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். புடுங்கப்பட்ட பணம் வேறு ஒரு ரூபத்தில் வட்டியுடன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரவும் ஆரம்பிக்கும். புதிய சொத்து சேர்க்கைகளும் உங்களுக்குள்ள உண்டாகவும் செய்யுங்க. மன அமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இது நாள் வரை உங்களை வாட்டி அந்த ஒரு இனம் புரியாத பயமானது நீங்கி இமயமலை போன்ற மன உறுதி உங்களுக்குள்ள பிறந்து வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்களுக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் எதுவுமே தாமாக நடக்காது என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் ஒரே ஒரு வெள்ளை நிற காகித பேப்பரை எடுத்து செய்தால் போதும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்கள் மனதார உங்களுடைய அதிபதியை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும். இரவு நேரத்துல இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிகளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அந்தந்த மாற்றங்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது கிடையாது. நீங்கள் அதற்கு சில விஷயங்களை செய்ய வேண்டும். அதனை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். சில பரிகாரங்கள் முக்கியமாக இருக்கிறது. அந்த ஒரு பரிகாரங்களையும் இந்த ஒரு வீடியோ முடிவில் இந்த வீடியோவை முழுமைக்கும் பார்த்து அந்த ஒரு பரிகாரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனையும் நீங்கள் செய்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த பரிகாரங்கள் எளிதாகவே உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நீங்கள் எளிதாகவே செய்ய முடியும். எந்த விதமான கஷ்டங்களும் எவ்வளவு செலவாகும் நீங்கள் இதற்கு செய்யவே தேவைகளே கிடையாதுங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் காலமானது நிச்சயமாக நடக்கும். குறிப்பிட்ட நாட்களில் ராகு கேதுவின் பிடியானது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தளர ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திரன் சுப கிரகங்களின் பார்வை பெறுவதால் உங்களுடைய வாழ்க்கையில 5 விதமான அதிசயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஒன்று, தொலைந்து போன கௌரவம் உங்களுக்குள்ள மீண்டும் திரும்ப கிடைக்கும். நீங்கள் எதற்கும் லாக்கி இல்லை என்று சொன்னவர்கள் உங்களுடைய முன்னிலையில் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்து உங்களை அரியணையில் ராகு பகவான் அமர வைப்பார். இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்குங்க. இதுவும் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களை உங்களுக்குள்ள உருவாக்கவும் செய்யத்தாங்க செய்யும். மதிக்காதவர்கள் உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய நபர்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்தும் தாமாகவே உங்களிடம் வந்து கையேந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க மதிக்கக்கூடிய ஒரு நபராக மாறவும் ஆரம்பிப்பீங்க. பெற்றோரின் ஒரு மனமாற்றம் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களை நம்பாத பெற்றோர்கள் என் பிள்ளை தான் எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று மனம் வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய சூழலும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும். புடுங்கப்பட்ட பணம் வேறு ஒரு ரூபத்தில் வட்டியுடன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரவும் ஆரம்பிக்கும். புதிய சொத்து சேர்க்கைகளும் உங்களுக்குள்ள உண்டாகவும் செய்யுங்க. மன அமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இது நாள் வரை உங்களை வாட்டி அந்த ஒரு இனம் புரியாத பயமானது நீங்கி இமயமலை போன்ற மன உறுதி உங்களுக்குள்ள பிறந்து வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் அது எதுவுமே தாமாக நடக்காது என்பதை நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் ஒரே ஒரு வெள்ளை நிற காகித பேப்பரை எடுத்து செய்தால் போதும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்கள் மனதார உங்களுடைய அதிபதியை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் ஒரே ஒரு பேப்பரில் வரக்கூடிய இந்த ஒரு தினத்தில் இந்த இரவு நேரங்களில் ஒரே ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் என் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பேனாவால் ஒரு 11 தடவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் 11 தடவைகள் எழுத வேண்டும். அந்த ஒரு பேப்பரில் 11 தடவைகள் நீங்கள் மனமாற எழுதி அதை மடித்து கொள்ளுங்கள். அந்த ஒரு பேப்பரை ஒரு டம்ளர் தண்ணீரின் கீழ் வைத்து நீங்கள் தூங்கிவிட வேண்டும். டம்ளர் தண்ணீரில் முழுவதுக்கும் தண்ணீரை நிரப்பிக் கொள்ள வேண்டும். நிரப்பி விட்டு நீங்கள் இரவு நேரங்களில் அந்த டம்ளர் தண்ணிக்கு அடியில் அந்த ஒரு பேப்பரை வைத்து அதற்கு மேலே டம்ளர் தண்ணீரை வைத்து இரவு நேரங்களில் நீங்கள் தூங்கி விடுங்க. மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி விடுங்கள். அதனுடன் சேர்த்து அந்த ஒரு மடித்து வைத்த அந்த ஒரு பேப்பரையும் அந்த தண்ணீரோடு நன்றாக கலந்து அதனையும் அந்த செடியுடன் ஊற்றி விடுங்கள். இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்கும். இதே போல் நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரமும் இருக்கும். திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் நீங்கள் செய்ய வேண்டும். பாலை வாங்கி கொடுத்தாலே போதும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். மனக்கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கரைக்கும். அன்னதானம் நீங்கள் மாதத்தில் ஒரு முறை செய்யலாம். பௌர்ணமி அன்று ஏழைகளுக்கு வெண்மையான ஒரு உணவை, அதாவது தயிர் சாதத்தை நீங்கள் வழங்குவதன் மூலம் நீங்கள் கேட்டதை சிவபெருமான் உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பார். சந்திர தரிசனம் அன்று வளர்ப்பிறை நாட்களில் நிலவை சிறிது நேரம் நீங்கள் தரிசித்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வேண்டிக் கொண்டு நிலவுக்கும் நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இதனை மட்டும் நீங்கள் செய்வதன் மூலம் பெற்றோரின் மனமானது உங்களுடைய வாழ்க்கையில் மனமாற்றமானது கிடைக்கும். பண பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே தீர்ந்து புடுங்கப்பட்ட பணம் வேறு ஒரு ரூபத்தில் வட்டியுடன் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்ந்துவிடும். மன அமைதியும் உங்களுக்குள்ள கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த வாட்டிய உங்களுடைய கவலைகள் பயங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திரன் உங்களுக்கு கூறுவது என்ன தெரியுமா? சந்திரன் மனதிற்கு உங்களுடைய அதிபதி. அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம், நீ ஒரு கடல் போன்றவன். அலைகள் வந்தாலும் சமுத்திரம் மாறுவதில்லை என்பது அனைவருக்குமே தெரியும். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில காயங்கள் அனைத்தும் உன்னுடைய முத்துக்களை பட்டை தீட்டவே. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எழுந்து நின்று உங்களுடைய செயல்களை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, இனி நீங்க யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு தொடங்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மாற்றங்கள் நிறைந்ததாகவும் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு தூக்கி செல்லக்கூடிய விஷயங்களாகவும், உங்களை ஏமாற்றியவங்கள் காலம் என்னும் சக்கரத்தில் காணாமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் மட்டும் இதனுமே பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. அதற்கு நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள். வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க நிச்சயமா அடைவீங்க. அடைகிறீர்களா இல்லையா என்பதை காத்திருந்து காணுங்கள். நன்றி, வணக்கம். சந்திரன் உங்களுக்கு கூறுவது என்ன தெரியுமா? சந்திரன் மனதிற்கு உங்களுடைய அதிபதி. அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம், நீ ஒரு கடல் போன்றவன். அலைகள் வந்தாலும் சமுத்திரம் மாறுவதில்லை என்பது அனைவருக்குமே தெரியும். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில காயங்கள் அனைத்தும் உன்னுடைய முத்துக்களை பட்டை தீட்டவே. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எழுந்து நின்று உங்களுடைய